சந்திரா கோவிலுக்கு வெளியே நின்று மாலை கட்டிட்டு இருக்காங்க. என்னம்மா என்னாச்சு, சீக்கிரம் மாலை கட்டிட்டியா இல்லையா அப்படின்னு சத்யா வந்து கேட்க, டே இதோ முடிஞ்சிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு திடீர்னு, என்ன பிரச்சனை அப்படின்னு அங்கே சந்திரா கேட்க, அதாம்மா என் ஓனர் இருக்காருல்ல, அவர் பொண்ணுக்கு இன்னைக்கு அவசர கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா என்னாச்சு, ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ முதல்ல மாலையெல்லாம் கட்டி எடுத்து வை, சீக்கிரமாக வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஓனர் திடீர்னு வந்துட்டு காரில் வந்து இறங்கி நிற்கவும் செய்கிறாங்க. என்னப்பா என்னாச்சு, எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்க, எல்லா ஏற்பாடும் தயாராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரேகாவுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அம்மா நான் உன் நல்லதுக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். சந்திராவும் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார், நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இல்லை உங்கள் அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமான்னு அப்படின்ற ஒரு போட்டியை விட உனக்கு வரப்போகிற பையன் எப்படிப்பட்டவன்ற ஒரு விஷயந்தான் எனக்கு நல்லதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு இந்த கல்யாணம் இப்போதைக்கு எனக்கு பிடிக்கலப்பான்னு சொல்ல, இல்லைனா உன் அம்மா அவள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு கல்யாணத்தை நடத்துவாளே தவிர, ஆனால் அந்த வாழ்க்கையில் நீ சந்தோஷமாகவே இருக்க முடியாது. உனக்கு பார்த்த பையனை பற்றி நானும் கேள்விப்பட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சத்யாவும் எதுவுமே பேசாமல் நிற்க, சந்திராவும் அதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அவங்க சரியான ரவுடி பையமா, உன் அம்மா இப்போ எப்படி ரவுடிசம் பண்ணிகிட்ருக்காளோ அதே மாதிரியான ஒரு ரவுடியை உன் தலையில் கட்டி வைக்கலான்னு அவன் நினைக்கிறான். பணத்துக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவ. அப்படி அவனை உன் தலையில் கட்டி வச்சுட்டான், அதுக்கப்புறமா எல்லா கண்ட்ரோலும் அவ கைக்கு வரும்ன்ற ஒரு எண்ணம். அதுக்காக உன் வாழ்க்கையை கூட அவள் எந்த அளவுக்கு சிதற அடிக்க துணிஞ்சிருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அப்பா சொல்ல, அப்பா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா, இப்போ தானப்பா நான் படிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு வந்தேன், அதுக்குள்ளே உங்களுடைய போட்டிக்கு என்னையே போயிட்டு அப்படின்னு சொல்ல, சார் நீங்களாச்சும் கொஞ்சம் ரேகா மேடம் சொல்கிறத கேளுங்க சார் அப்படின்னு சத்யா சொல்ல, இல்லைப்பா சத்யா, உனக்கு என் பொண்டாட்டியை பற்றி தெரியாது, அவளை பற்றி நான் முழுசாக தெரிஞ்சிட்டதுனால தான் என் பொண்ணு வாழ்க்கையாவது நான் காப்பாற்றணுன்றதுக்காக நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கேன். நான் இவளுக்கு ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளை, அவனுக்கும் கூட இங்கே ரேகாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்களாம் இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே ரேகாவுடைய அப்பா. ஆனால் ரேகா விருப்பமே இல்லாமல் கோவிலுக்குள்ளே போக, என்னடா பொண்ணுக்கு விருப்பமே இல்லாமல் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரான்னு சொல்ல, நான் சொல்லலாம் அவர் கேட்க மாட்டாருமா, அவருக்கு இப்போதைக்கு இருக்க ஒரே பையன் ரேகாவுடைய வாழ்க்கை அவங்க அம்மாவால் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான், அதாம்மா அவசர கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது மீனா பூ கொடுக்கறதுக்காக வந்தவங்க, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, சத்யா தாண்டி, சத்யாவுடைய ஓனர் பொண்ணுக்கு இன்னைக்கு இந்த கோவிலில் திடீர்னு அவசர கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாம்மா என்ன விஷயம்னு சொல்லிட்டு மீனாவை கேட்க, விஷயத்தை வந்துட்டு சொல்கிறாங்க. எங்கே சந்திரா சொல்லும்போது இதை கேட்ட மீனாவும், அப்படியாம்மா, இருந்தாலும் அந்த பொண்ணோட வார்த்தை ரொம்ப முக்கியம்ல, இப்போ அவங்க போட்டிக்குள்ளே இந்த பொண்ணோட வாழ்க்கை தானம்மா வீணாகுதுன்னு சொல்ல, ஆனால் அவர் அதை கேட்குற நிலைமையில இல்லையடி, சத்யா கூட சொல்லி பார்த்துட்டான், ஆனால் அதை அவர் கேட்கவே மாட்டாரடி அப்படின்னு சொல்ல, சரிம்மா அப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து மீனாவும் கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்கனாலும் வெளியே வந்து எட்டி பார்த்துட்டே நிற்கிறாங்க இங்கே ரேகாவுடைய அப்பா. இறங்கி வர்றது சிந்தாமணியாக இருக்குது. இது அந்த சிந்தாமணியாச்சே, நம்ம பொண்ணுக்கு போட்டியா எல்லா இடங்கள்லையும் இங்கே கெடுதல் நினச்சிட்டு இருந்தவளாச்சே அப்படின்னு அந்த சந்திரா பார்த்துக்கிட்டே இருக்க, உள்ளே வர சிந்தாமணி அங்கே நின்றுட்டுருக்க ரேகாவுடைய அப்பா பார்த்து, என்னையா நீ பார்த்த மாப்பிள்ளை வந்துடுவா, நம்ம பொண்ணை எப்படியாவது சீக்கிரமாக அந்த மாப்பிள்ளைக்கு இந்த கோவிலில் கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கியா? கனவுல கூட நடக்காது, இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்காது. ஏன்னா அவன் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சிந்தாமணி இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க தான் வீட்டுக்கார்கிட்டே அந்த அளவுக்கு பேச, இந்த ஆளுடைய புருஷனா இவர் இருக்க நல்லது பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் இந்த பொம்பளை எவ்வளோ பெரிய ரவுடி பொம்பளை, அப்போ அவர் நினச்சது சரிதான், அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சதும் சரிதான் அப்படின்னு சந்திரா நினச்சிட்டே நிற்கிறாங்க. உடனே சந்திரா என்ன பண்ணுறாங்க, மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா கால் அட்டன் பண்ணவே இல்லை. என்ன இவ ஃபோன் எடுக்கவே மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கத்தா அப்படின்னு முத்து உடனே கால் அட்டன் பண்ண, அது இல்லை மாப்பிள்ள, மீனா கிட்ட பேசலான்னு தான் பண்ணேன், ஆனால் அவள் ஃபோன் எடுக்கலைன்னு சொல்ல, ஏதாவது முக்கியமான விஷயமானு சொல்லி கேட்க, இல்லை மாப்பிள்ள அது வந்து அப்படின்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சந்திரா வந்துட்டு விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம சத்யா வேலை பார்க்குறாருல, அந்த கம்பெனியில் இருக்கவர் கூட ஒய்ஃப் யார் தெரியுமா, அந்த சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்ல, என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு அது போக, ஆமாம் மாப்பிள்ள, இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கோவிலில் போயிட்டுருக்கு, அந்த பொம்பளை இங்கே தான் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளையே கடத்தி வச்சிருக்கா போல, இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அப்பா படிவாதமாக நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன புது பிரச்சனையாக இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லையான்னு முத்து கேட்க, அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள, சத்யாவுக்கே இப்போதான் விஷயம் தெரியும், சிந்தாமணியுடைய வீட்டுக்கார்கிட்டே நம்ம வேலை பார்த்துட்ருக்கோன்னு இப்போதான் அவனுக்கே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, அவளை பெரிய
ஆனால் அவர் கொஞ்சம் நல்லவர்னு தானே சத்யா சொல்லிட்டு இருந்தான்னு சொல்ல. ஆமாம் மாப்பிள்ள, நான் பார்த்த வரைக்கும் நல்ல மனுஷனாக தான் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியத்தை, நீங்கள் எதுக்கும் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு இருங்க, சத்யாவை நான் வந்து பார்த்துக்கிறேன் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு இங்கே சந்திரா வந்துட்டு சொல்கிறதுனால முத்துவும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா மீனாவும் விஷயம் தெரிஞ்சு இங்கே வந்துடுறாங்க. அதுக்கிடையில் என்ன ஆகுதுன்னா, அங்கே ரேகாவுடைய அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பிரச்சனை போயிட்டுருக்க. இங்கே ரேகா தடுத்து நிறுத்தி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அம்மா கேட்குற மாதிரி இல்லை. நீ என் கூட தாண்டி வந்தாகணும், உனக்கு இந்த இடத்துல இப்போது கல்யாணம் நடக்க போகிறதில்ல, உனக்கு கல்யாணம் ஆகிற வரையும் நீ என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரேகாவுடைய கையை பிடிச்சி அவங்க அம்மா ஒரு பக்கம் இழுக்க, இன்னொரு பக்கம் அவங்க அப்பா இழுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சத்யா ரேகா வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறதையும் அழுகிறதையும் பார்த்ததும், கொஞ்சம் விடுங்க, ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஏய் நீ யாருடா, எதுக்குடா எங்களுக்கு இடையில குறுக்க வரேன் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு ரேகாவுடைய அப்பா வந்துட்டு என் பொண்ணோட கல்யாணம் இதே இடத்துல நடக்கும், நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறேன், அதான் மாப்பிள்ளையே என்னுடைய கண்ட்ரோலில் வந்துட்டானே, அப்புறம் எப்படியா உன்னால் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்த முடியும்னு சொல்லும்போது, ரேகா நீ வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. பின்னாடியே சத்யாவும் போக, கழுத்தில் மாலை எடுத்து போடு அப்படின்னு சொல்ல, இங்கே கழுத்தில் மாலையும் போட, இன்னொரு பக்கம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க சந்திரா வந்து நிற்க, ஆமாம் நான் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், எனக்கு வேறு வழி தெரியலை. இங்கே சத்யா ரொம்ப நல்ல பையன், என் பொண்ணு எப்படியோ அதே மாதிரி தான் சத்யாவும். இப்போவே இதே இடத்துல சத்யாவுக்கும் இங்கே ரேகாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்பா அப்படின்ற மாதிரி ரேகா வந்து அப்பாவை பார்க்குறாங்க. ஆனால் ரேகாவுக்கு சத்யாவை பிடிச்சிருக்கும், அதனால் அந்த விஷயத்தில் அவங்களால மறுப்பும் சொல்ல முடியாது. என்ன சார் நீங்கள் போய், அதுவும் இல்லாமல் நான் எப்படி சார் ரேகா காலத்தில் அவங்க சம்மதம் இல்லாமன்னு சொல்ல, உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமாமா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் விருப்பம் தாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ரேகா அப்படி சொன்ன உடனே சத்யாவுக்கு பதில் பேச முடியல, அவங்க அம்மாவும் எதுவும் பேச முடியாமல் நிற்கிறாங்க. இப்போ நீ இந்த கல்யாணத்தை இந்த இடத்துல நீ பண்ணலைன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சத்யாவை பார்த்து மிரட்டுறாங்க எங்கள் ரேகாவுடைய அப்பா. இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னா வீட்டுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்ல, எங்கள் அக்கா மாமான்னு எல்லாருமே இருக்காங்க, இப்படி நான் அவங்கள எதிர்த்து இந்த இடத்துல கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சத்யா சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சத்யா சொல்கிற பேச்சை இங்கே அவர் கேட்க கூட தயாராக இல்லை. நீ இவன் கழுத்தில் தாலி கட்டலைன்னா இந்த துப்பாக்கியால் நானே என்னை சுட்டுட்டு செத்துருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு நிற்க, வேறு வழி இல்லாத சத்யா அந்த இடத்துலையே ரெண்டு பேரும் ஆளை மாற்றி இங்கே தாலியும் கட்டிடுறாங்க. கட்டுற நேரத்தில் முத்துவும் மீனாவும் வந்து நிற்க, அவங்க ரெண்டு பேருக்கு பெரிய அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க சிந்தாமணி தன்னுடைய ஆட்களை அனுப்பி அந்த சத்யாவை வந்து அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு இங்கே பேசவும் சொல்லிடுறாங்க. கடைசியில் முத்து தான் இங்கே சத்யாவை காப்பாற்றுறாங்க. எல்லாருமே அடித்து புரட்டி போட்டு, அப்போ அங்கே நின்றுக்கிட்டு இருக்க சிந்தாமணியை பார்த்து, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, இங்கே நடந்த விஷயம் என்னன்னு தெரியாது, சத்யா எதுக்காக இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினான்னு தெரியாது, ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த பொண்ணு ஓன் பொண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து நிற்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் தொழில் போட்டி நிறையவே இருக்குது, ஆனால் அதை தாண்டி இப்படிப்பட்ட ஒரு முடிச்சு இன்னைக்கு விழுந்திருக்கு, இதை என்றைக்குமே அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சு தான் அப்படின்னு மீனாவும் சொல்ல, என்னடி இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி நீங்கள் எல்லாருமே முன்னேறியெல்லாம் நினைக்கிறீங்களான்னு சொல்ல, அந்த மாதிரியான கீழ்த்தனமான புத்தி எனக்கோ இல்லை என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ கொஞ்சம் கூட கிடையாது. ஏழையாக இருந்தாலும் எப்படி முன்னேறணும், எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு அங்கே மீனா சொல்லும்போது, அதுக்கு அங்கே நின்றுட்டுருக்க ரேகா அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, பெத்த பொண்ணு அவளுடைய ஆசை என்ன, கனவு என்ன, இது எதையுமே கேட்காத நீ எனக்கு இங்கே விருப்பமில்லாத ஒரு கல்யாணத்தை உன் விருப்பப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அவன் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் என் தலையில் கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என் கூடவே இருக்க அப்பா என்னைய பற்றி புரிஞ்சுக்கிட்டாரோ புரிஞ்சுக்கலையோ, ஆனால் அவர் எனக்கு நல்ல வாழ்க்கை அமைக்கணும்னு நினச்சாரு, இன்னைக்கு அமைச்சு கொடுத்துட்டாரு. இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்றேன்ற மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சிந்தாமணிக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. இங்கே பார், இதுக்கப்புறமா என் வாழ்க்கையில் நீ குறுக்கவே வராது, உன்னையெல்லாம் என் அம்மன் சொல்லிக்கவே அசிங்கமாக இருக்கு, ஏன்னா நீ பண்ணுறது இங்கே தொழில் கிடையாது, ரவுடிசம் அப்படின்னு சொல்லி இங்கே ரேகா அவங்க அம்மா முகத்திலே காரி துப்ப, இனி ஒரு அடி என் புருஷன் மேலே விழுந்தாலும் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், அம்மான்னு கூட பார்க்காம உன்னை உள்ளே தூக்கி வைக்க கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு ரேகா மிரட்ட, சபாஷ் இப்படியில் இருக்கணும், நான் கூட உன் பொண்ணு ஒன்றை மாதிரி இருக்குமோன்னு இங்கே சத்யாவுடைய வாழ்க்கை கெட்டு போயிடுச்சோன்னு பயந்து தான் ஓடி வந்தேன். ஆனால் உன் பொண்ணு தெளிவாக நல்ல தைரியமாக பேசக்கூடிய ஒரு பொண்ணாக தான் இருக்கான். ஏன்னா உன்கிட்ட உன் வளர்ப்பு வளரலை, அவங்க அப்பா கிட்ட வளர்ந்ததுனால இந்த சுச்சுவேஷனில் இருக்கான் அப்படின்ற மாதிரி மீனாவும் சொல்கிறாங்க, முத்துவும் சொல்கிறாங்க. கடைசியில் சிந்தாமணி அவமானப்பட்டு நிற்கிறது மட்டும் இல்லை, ரேகா கல்யாணம் இப்படி தான் முன்னாடியே அந்த ஒன்றும் இல்லாத அந்த சத்யா கூட நடந்து போச்சேன்ற வருத்தத்தோட இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, நீ வாப்பா சத்யா, என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நீ மொத்த கம்பெனியும் கவனிச்சிக்க போகிற பொறுப்பு நீ ஓங்கிட்ட தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை சார் அது வந்துன்னு சொல்ல, என்ன சார் அப்படின்லாம், இனி நான் உன்னுடைய மாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூடவே தான் மகளையும் கூட்டிகிட்டு போக
சந்திரா மீனா முத்து 3 பேருமே அங்கேருந்து நகர்ந்து போக இப்படி ஒரு கல்யாணம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு அங்கே தான் முத்துக்கிட்ட சொல்ல, விடுங்கத்த, எது எப்படி இருக்குமோ அப்படித்தானே நடக்கும். இங்கே சத்யா வந்துட்டு அவனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலையே. என்ன ஒன்று, அவர் தான் உயிரை மாச்சு பண்ண மிரட்டும் போது வேற வழி இல்லாமல் தாலி கட்டிட்டான். அந்த பொண்ணு இப்போ தான் புருஷன் சொல்லி பேசுது. நிச்சயமாக அவங்களும் வாழ்க்கையில் நல்ல மாதிரி வருவாங்கத்த. சரி அத்தை, நடக்க வேண்டிய இனி ஆக வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இந்த சிந்தாமணியை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், அவளை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் முத்து வந்துட்டு தைரியம் சொல்கிறாங்க சந்திராவுக்கு.